ஒரே ஒரு மனுஷனை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யூதாஸை குறித்து பார்க்கலாம். இன்னொரு மனுஷன் யூதாஸ் ஒரு நாள் ஒரு விபச்சாரியான ஸ்திரீ என்ன பண்ணா, ஆண்டவருக்கு நல்ல அழகான பரிமள தைலத்தை கொண்டு வந்து கொடுக்க வந்தான். இயேசுடைய சிரசு மேல ஊற்றி கொண்டு இருக்கிறா. உடனே யூதாஸுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஐயோ இவ்வளவு விலை உயர்ந்த பணம், இதை கொண்டு போய் கொடுத்திருந்தா எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்கும். இதை உடனே கொண்டு வந்து இயேசு தலை மேல அதை ஊற்றி அதை அப்படியே செலவழிச்சிட்டாலே, அப்ப சிந்தனை எங்க போகுது, பணத்துக்கு மேல. இயேசு சிந்தனை எங்க போகுது, பணத்துக்கு மேல போகல. அப்ப இந்த சிந்தனை தான் ஒரு நாள் என்னாச்சு, யூதாஸை விலக செஞ்சது, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வச்சுது. அப்ப அவன் சாட்சியோட இருந்தாரா? இனி யாராவது யூதாஸ் பேர் வைக்கிறீங்களாப்பா? கிறிஸ்துவ நிறைய பேர் வைக்கிறீங்க, பைபிள் கேரக்டர் பேர் வைக்கிறீங்க. ஏதாச்சும் ஒருத்தன் யூதாஸ் காரியோத் அப்படின்னு ஒரு விசுவாசியை காமிங்க பார்ப்போம். உலகத்திலேயே சொல்றேன், உலகத்திலே யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லி எவனாவது பேர் வச்சிருக்கிறானா? ஏன் வைக்கல? பேதுருன்னு பேர் வைக்கிறான், யோவான் பேர் வைக்கிறாங்க. ஏன் யூதாஸ் காரியத்துன்னு வைக்கல? ஏன்னா எப்பா அவன் பாவி, என்னமோ நம்ம பெரிய நீதிமான் மாதிரி. யாரு பாவின்றதோ? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். சிலுவையில் அறையிறதுக்கு யார் தான் காரணம்? யூதாஸ். யூதாஸாவது ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டான். நம்ம சொல்லுங்க பாப்போம். அப்போ சிந்தனையினால அவன் வீணாய் போனான். இன்னொரு மனுஷன் எலியா இருந்தாரு, அதுக்கப்புறம் எலிசா இருந்தாரு. எலிசாவுக்கு அடுத்தது யார் இருக்கிறா? இப்போ நீ கேயாசி குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ கேயாசி எலிசாவுடைய ஒரு நல்ல ஒரு அசிஸ்டண்டா இருந்தார். எலிசா வந்து நிறைய அற்புதங்களை செய்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. சூனத்தினுடைய மகனை உயிரோடு எழுப்புறதை கேயாசி பார்க்குறாரு. அந்த விதவையினுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் எண்ணெயை பெருக பண்றாரு. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. நிறைய காரியங்களை எண்ணெயை பெருக பண்ணி அதை விற்று எடுத்து அவ கொடுக்குறா. இதெல்லாம் யார் பார்க்குறா? எலிசா கூடவே இருந்து பார்க்குறாரு. இப்போ அடுத்த நேரம் என்ன நடக்குது, நாகமான் என்கிற ஒரு மனுஷன் சுகத்துக்காக எலிசாவை தேடி வருகிறான். எல்லாம் கவனிங்க, எலிசாவை தேடி வரான். இப்போ எலிசா என்ன சொல்றாரு, நீ போய் யோர்தான் நதிக்கரையில் போய் 7 முறை மூழ்கி எழும்பிரு, உனக்கு சுகமாகும். இதை பக்கத்துல இருந்து கேயாசி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ எல்லாரும் போறாங்க. நாகமான் என்ன பண்ற, அதே மாதிரி 7 முறை மூழ்கி, ஒவ்வொரு முறையா மூழ்கும் பொழுது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 1 2. எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருந்திருக்குமா இருந்திருக்காதா? கவனிங்க பார்ப்போம். இப்போ நான் சொல்றேன், மதுவை சொல்றேன், 7வது முறை பண்ணும்போது இப்படி மாறிடும் பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? 1 2. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? 7ன்னு சொல்றதுக்குள்ள நம்ம சுசிலா கழுத்துல 9 பவுன் ஒரு செயின் வந்துருன்னா எல்லாரும் 9 பவுனா 1 2 பாப்பமா பார்க்க மாட்டோமா? இப்போ அதே மாதிரி நாகமன் வரும்போது எப்படி வரேன், கையில எப்படி இருந்துச்சோ தெரியல, ஒரு மாதிரி புஷ்டத்துல உதடுக்குதெல்லாம் ரத்தம் கக்கி போய் கண்ணுக்கெல்லாம் ஈ மூச்சு போய் வரும்போதே சென்டடிச்சுட்டே வர நாகமான். ஏன்னா சுத்தி என்ன வருது, ஈலாம் மூச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாரும் பார்க்கலாம். இப்போ ஒரு முறை எந்திரிச்சு முக்கு போய் எந்திரி பார்ப்பான், 1 2. 6வது முறை முங்கி எந்திரிக்கும் போது 7வது முறை உள்ள போயிட்டான். வெளியே வரும்போது எப்படி இருந்திருக்கும், மண்டெல்லாம் வெளியே ஃபர்ஸ்ட் எது வந்திருக்கும், மண்டையில எல்லாம் பொடுகு வச்சு குஷ்டம் பிடிச்சிருந்துருவோம். மண்டை வெளியே வரும்போது எப்படி வருது, தலைவாரி எடுத்து அழகா அந்த குழந்தை மண்டை மாதிரியே வர வர நெத்திலாம் அழகா வர 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 பார்க்க பார்க்க கூட இருந்தவங்க எப்படி இருந்திருக்கும். ஃபெலிக்ஸ் சின்ன வயசுல ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அவன் குதிக்க ஆரம்பிச்சிடுவான், குதிக்க ஆரம்பிச்சான் அந்த சந்தோஷத்துல. எதுக்குல இப்படி குதிக்கிற அப்படின்னு. அப்ப அதே மாதிரி பக்கத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பான், குதிச்சு எடுத்து பயங்கரமா பார்த்த. நாகமன் பார்த்திருப்பானா பார்த்திருக்க மாட்டானா? சத்தம் சாரி கேஆர்சி சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எலிசா கிட்ட காணிக்க கொடுக்க வராரு நாகமான். எப்பா எனக்கு எந்த காணிக்க வேண்டாம், இது நீயே வச்சுக்கோ. அப்ப நாகமான் வருத்தி கேட்கிறாரு, ப்ளீஸ் எதையாச்சும் என்ன பண்ணிக்கலுங்க. நம்ம சபையில அப்படி ஏதாச்சும் ஒரு ஆத்மா ப்ளீஸ் பண்ணி வாங்கிக்கன்னு சொல்லுன்னு கேட்கிறேன், நகட்டவே மாட்டேங்குது. ஆமென். நாகமான் சொல்ற ப்ளீஸ் வாங்கிக்குங்க வாங்கிக்குங்க வாங்கிக்குங்கன்றாரு. அவர் யாரு, எலிசா வேண்டாம் வேண்டான்றது. சரி, இப்போ போன பிறகு அவர் சொல்ல, உங்க காலடி மண்ணையாவது நான் என்ன பண்றேன், தூக்கிட்டு போறேன். அது போயிடுச்சு. இப்போ ரதத்தெல்லாம் கட்டியாச்சு, பேக் பண்ணியாச்சு, எல்லாம் தங்கம் வைரம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நாகமான் என்ன பண்றாரு, புறப்பட்டு போகிறார். இப்போ என்ன நடக்குது, இப்போ கேயாசி எல்லாம் சொல்லுங்க,
கேயாசி என்ன பண்றாரு வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். நாகமானை பின்தொடர்ந்தான். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகை ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். ஓகே, நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆகுது. எல்லாம் இங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க, சூப்பரா இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ நாகமான் சுத்தி சுத்தி அந்த அற்புதத்துல பார்க்க கேஎஸ்க்குள்ள பார்க்க கேஎஸ்க்குள்ள என்ன நடந்திருக்கும்? நான் ஊழியம் செய்யும் பொழுது என்ன கொண்டு எலிசாக்கு 7 முக்குன்னா நான்லாம் ஒரே முக்கில் சுகம் நடக்கணும் நினைச்சிருக்கணும், நினைச்சிருக்க கூடாதா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எலிசா சொல்றாரு 7, நான்லாம் சொல்ல 7 முக்கில் அவெல்லாம் டைம் கொடுக்க மாட்டேன். போகும்போது அங்கே என்ன நடந்துடணும் அப்படின்னு கேஎஸ்க்குள்ள கொழுந்து விட்டு என்ன பண்ணியிருக்கணும்? தம்பி மாதிரிலாம் கவனிச்சிங்க. எங்க பாஸ்டரே எப்படின்னா அவருக்கு மேல நான் எப்படி வரணும்? சத்தமா சொல்லுங்க, வரணும். தாழ்மையா இருந்தா வந்துருவேன் நீ. ஆமென். அப்போ கேஎஸ்க்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வைராக்கி இருந்திருக்கணும். ஆனா இவனுக்கு மண்டையில என்ன யோசனை ஓடிச்சு? பணத்துக்கு மேல யோசனையா இருந்துச்சு. அப்போ மண்டையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுட்டு, எவ்வளவு நகையை கொண்டு வந்தான், எவ்வளவு பொருட்களை கொண்டு வந்தான், இந்த எலிசா இப்படி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்? அந்த 21ஆம் வருஷத்துல நாகமானை பின்தொடர்ந்து அவன் தன் பிறகே ஓடுகிறதை நாகமான் கண்டான். இப்போ எப்போ யோசனை நல்ல காரியமா இல்லாம வேற காரியமா யோசனை வந்துச்சோ அடுத்த நேரமே கேயாசி யாருக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான்? கவனிங்க, யாருக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான்? மனுஷனுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டான். நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறியா தேவனுக்கு பின்னாடி ஓடுறியா? எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல நம்பிக்கை இழந்து போகுதோ, எப்போ ஒரு மனுஷன் கர்த்தர் மேல வைராக்கியம் இல்லாமல் போகிறானோ அவன் அதுக்கப்புறம் யாருக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருப்பான்? அவன் வாழ்க்கை நல்லா பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி உலகம் இருக்கும், உலகத்துல இருக்கிற மனிதர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பான், பணம் இருக்கும், வேலை இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஓடிக்கிட்டே இருப்பான். ஆண்டவருக்கு பின்னாடி ஓடுறவங்க எதுக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க? மனுஷனுக்கு பின்னாடி. உலகனாலே டோட்டலா கொண்டு வந்துருங்க, தனித்தனியா பிரிச்சு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. உலகம்னா என்ன? மொத்தமா உலகம் தான். நீ ஆண்டவருக்கு பின்னாடி இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், போக துணிய சிலுவை தூக்கிட்டு ஓடுவாங்க. ஐயோ சிலுவையா வேண்டான்றவங்க யாருக்கு பின்னாடி ஓடுவாங்க? அப்போ எப்போ கேயாசி சிந்தனை மாறிச்சு அப்பவுமே மனுஷனுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறியா இல்ல தேவனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கியா? எது நடந்தாலும் தேவ சன்னிதானத்துல வந்து நிக்கிறியா இல்ல மனுஷன் சன்னிதானத்துல போய் நிக்கிறியா? எது தேவையா இருந்தாலும் முத வார்த்தை ஏசப்பாட்ட கேட்கிறியா இல்ல மனுஷங்கிட்ட கேட்கிறியா? நீங்க நிறைய நான் ஏசப்பாட்ட தான் கேட்கிறேன். எவ்வளவு நேரம் ஆண்டவரே இப்ப அங்க போறேன், அவங்க உள்ளத்துல பேசுங்க, எனக்கு நீங்க தான் தாங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி தரணும். ஒரு 5 நிமிஷம் ஜெபம். இது ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. கர்த்தர் உன்னை தேடி கொண்டு வர வரைக்கும் நீ உட்கார்ந்து இருக்கணும். ஆமீன். வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், இப்படி பண்றது ரொம்ப கஷ்டம், இப்படி பண்றது ரொம்ப கஷ்டம். நான் அற்புதத்தை தேடி போக மாட்டேன், நான் அந்த காரியத்தை தேடி போக மாட்டேன். உங்ககிட்ட குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரமாவது நான் உட்கார்ந்து இருப்பேன். இது கொஞ்சம் கஷ்டம். சத்தமா, நான் ஒரு வேலைக்காக ஒரு மனுஷனை பார்க்க போறேன், ஆண்டவர் தப்புன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அவன் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்ப ஆண்டவர் பாப்பாரு, அப்ப ஆண்டவர் பாப்பாரு. என்கிட்ட இவன் 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்காயா, என்கிட்ட 5 மணி நேரம் இவன் உட்கார்ந்து வேலை தேட போறான். அங்க போய் ஒரு காரியத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போற, ஒரு பலவீனம் வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் போற, கர்த்தர் தப்புன்னு சொல்ல மாட்டாரு. பிரச்சனை வந்த உடனே வாரி கட்டிட்டு போறியா இல்ல ஆண்டவர் சொல்றது சில மணி நேரம் உட்கார்ந்து போராடி, ஆண்டவரை என் பாடுகளை மாற்றுங்க, என் பலவீனத்தை மாற்றுங்க, டாக்டர் நீங்க தான் எனக்கு வரணும்னு சொல்லி நீ ஆண்டவர் சொல்ற காத்திருந்து பாதத்தில் உட்கார்ந்துட்டு போறியான்னு கர்த்தர் பாப்பாரு. ஆமென். யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம யாருக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு தெரியும். அப்போ உன் சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன் உன்னால சாட்சியா நிக்க முடியல? ஏன் உங்களால சாட்சியாய் வந்து சொல்ல முடியல? காரணம் மண்டை ஃபுல்லா என்ன இருக்குது? நீங்க ஆண்டவர் பேசினார்ல, ஏன் உன்னால வந்து நிக்க முடியல? காரணம் மண்டை ஃபுல்லா என்ன இருக்குது? தேவையில்லாதது இருக்குது மண்டை ஃபுல்லா. நீ ஏன்னா நீ எதை யோசிச்சியோ, நீ சாட்சி சொல்லு யோசிச்சா வாயில சாட்சி வந்துடும். அப்ப நீ உன் மண்டையில நீ சாட்சி சொல்லு யோசிக்கவே இல்லை, வெக்கப்படுறத யோசிச்சிருப்ப. என்ன சொல்லுவாங்க, யார் என்ன செய்வாங்க? அப்ப அதை யோசிக்கும் பொழுது உன் வாயிலிருந்து எதுதான் வரும்? புரியுதா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க?
சத்தமா இதுக்கு மேல சொன்னா அழுதுருவீங்க போல இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கேஆர்சி மனுஷனுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு காரணம் மண்டையில யோசிச்சான், அதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிக்கிடணும், வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் சாட்சி கேடுக்கு என்னதுதான், உன் மண்டையில ஒரு ஓட்டம் ஓடுது பாரு, என்னமோ சிந்திக்குது பாரு. இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம், இப்போ சர்ச்சுக்கு போக வேண்டாம், இப்போ இந்த வீட்டில் இந்த வேலையை உட்காந்து பார்ப்போம், இவங்களை தேடி போவோம், அவங்கள தேடி போவோம், எல்லாம் கையை தலையில் வைங்க பார்ப்போம். சொல்லுங்க, மண்டையில் தேவையில்லாதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறி போகட்டும்னு சொல்லு. என் மண்டையில் தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணணும், போகட்டும் ஆண்டவர், போதும் போதும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க, சத்தமா? சரி, அப்போ பாயிண்ட், அவன் மண்டையில இப்படி யோசிச்சதுனால மனுஷன் பின்னாடி ஓடினான். இப்போ ஓடிட்டு அடுத்தது அவன் என்ன பண்றான்? 22 வாசிங்க. அதற்கு அவன் 23 வாசிங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி. 22 வாசிங்க. 22. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றார். போதும், கவனிச்சிங்களா? நான் முடிக்க போறேன். இந்த பாயிண்ட் போதும், இதுக்கு மேல பாயிண்ட் பேசினா டைம் கிடையாது. சரி, 2 பாயிண்ட்ல நான் மொத்தம் 3-4 பாயிண்ட் கிட்ட பார்த்தேன். கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, மனுஷன் பின்னாடி ஓடுனா. சாட்சி எப்போ மாறுதுன்னா நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. நான் சாட்சியா நிக்கிறேன்னா அப்படின்னா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் மனுஷன் பின்னாடி ஓடுறேன்னா அப்ப நான் சாட்சியாவே வாழல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபை மூப்பர்கள் இடத்துல போய் சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சபை மூப்பர்கள் இடத்துல போய் சொல்லு. அதுக்கு அடுத்தது யார்கிட்ட போய் சொல்லு? சபை போதகர் இடத்துல சொல்லு. 3ஆவதா எவங்கிட்டையும் போய் நிக்காதன்னு சொல்றாரு. ஆமென். சரி, அப்போ உங்க குடும்பத்துல சில காரியங்கள் நீ மனுஷனை தேடி போறியா? எந்த காரியமோ தேவை, பிரச்சனை, போராட்டம், எந்த காரியத்தை தேடி நீ மனுஷனை தேடி போவனா உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கத்துட்டு போறாரு. எம்மா, நீ சாட்சியாவே எனக்கு வாழல. இது உண்மைன்னு சொல்றவங்க கையை தூக்கி. இல்ல, இப்போ நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோமா, ஆமா பாஸ்டர் இதுல நான் கோட்டை விட்டுட்டேன்னு சொல்றவங்க மட்டும் வெளிப்படையா இதுல நான் கோட்டை விட்டுட்டேன். மற்றவங்களாம் நல்லா எனக்கு தெரியும், எதுக்கு கை சொல்லணும்னு கர்த்தர் பார்க்க சொல்றதுனால நான் கை தூக்க சொல்றேன். சும்மா நான் எப்பவும் கை தூக்க சொல்ல மாட்டேன், தெரியுமில்ல? ஹல்லேலூயா. ஒத்துக்கொள்றீங்களா? நான் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவுட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சத்தம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவுட்டு. எத்தனை பேர் சொல்றீங்க அவுட்டு? அவுட்டு. சரி, 2வது மனுஷனை தேடி ஒண்ணு. 2வது போய் நாகமான போய் பார்த்த உடனே அந்த 22ஆம் வசனத்துல மட்டும் கேயாசி 5 போய் சொல்றான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அந்த 22ஆம் வசனத்துல மட்டும் கேயாசி எத்தனை போய் சொல்றான்? கவனிங்க, நல்லா கவனிங்க. எத்தனை போய்? 5 போய் சொல்றான். போய் என்ன போய்? 22. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசி புத்திரரில் 2 வாலிபர். என்ன போய்? போய் இப்பதான் 2 வாலிபர். எப்பா வாயிலையா ஆண்டவர் உருளாட்டி. அன்னைக்கு பேது இருந்தாருன்னா வாய் கிழிஞ்சிருக்கும். ஆமென். இப்போ கேயாசி சொல்றான், இப்பதாயா 2 வாலிபர் வந்தாங்க. போய் எங்க இருந்து வந்தாங்களா? எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து வந்தாங்க. 2வது போய். 3வது போய் அடுத்தது, அவர்களுக்கு 1 தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று என் எஜமான் கேட்கிறேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு பொய்யை பார்த்து, பொய் சொன்னா அது குட்டி போடும். பார்த்துருக்கிறீங்களா? நீங்களா பொய் சொல்லாதவங்க நினைக்கிறேன். பொய் சொன்னா குட்டி போடுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கொசு குட்டி போடுறதை விட எது அதிகமாக குட்டி போடுது? இந்த பன்றிகள்லாம் குட்டி போடுறதை விட எது குட்டி அதிகமாக போடுது? ஒரு பொய் சொல்லிடுவீங்க, அந்த பொய்க்கு இன்னொரு பொய், அந்த பொய்க்கு இன்னொரு பொய், அந்த பொய்க்கு இன்னொரு பொய். ஆண்டவர் சொன்னி சாட்சியாவே வாழல. ஆமென். நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மண்டையில யோசனை ஃபர்ஸ்ட் வந்துச்சு, மனுஷனுக்கு முன்னாடி ஓடனான் கேஆர்சி. 2வது அடுத்தது அவனை என்ன எதுக்குள்ள கொண்டு போகுது பாருங்க. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கர்த்தர் ஒன்று சொல்ற, நீ நினைக்கிற சின்ன யோசனை, இதெல்லாம் என்ன செய்ய போகுது பாஸ்டர், இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு நினைக்கிற. ஐயா, இன்னைக்கு அதனாலதான் இதுக்கு மேல யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்தது உன்னை ஜூலைக்குள்ள கொண்டு போகும்போது உன்னை ஃப்ரெஷ் ஆக்கி கொண்டு போகணும்னு கர்த்தர் பார்க்கிறாரு. உன்னை நல்லா தயார் பண்ணி உன்னை பெஸ்டா ஆக்கி உன்னை ஆசீர்வாதத்தை ஏந்த வைக்கிறதுக்காக உன்னை இப்படிலாம் உபதேசத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு.
அது அது புரியுறவங்களுக்கு தெரியும், அது நல்லாவே தெரியும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ற நீ உன் மண்டையில யோசிச்ச அது மனுஷனுக்கு முன்னாடி ஒன்று. ரெண்டாவது பொய்யா பேச ஆரம்பிச்சாச்சு, வாய் பேச ஆரம்பிச்சு. நான் சொன்னா என்ன யோசிக்குமோ அதை அடுத்தது என்ன பண்ணிடும். நாகமன் கேட்டா என்ன சொல்ல, ரெடியா பிளான் பண்ணி வச்சுக்கிறான். எப்ராஹிம் மலைதேசம் எல்லாம் பக்கவாங்க போய் திக்க கூடாது. நம்மளாம் டீச்சர்ஸ் கிட்ட லீவு கேட்கும்போது நம்ம பேசிட்டு போவோம் பார்த்தீங்களா, தம்பிங்களா கரெக்டாக லீவு கேட்கணும். பாட்டிக்கு கால் வலிக்கிட்டு ஆவுனா தாத்தா பாட்டி போயிடுவாங்க. ஆவுனா என்ன யார் போயிடுவாங்க, நம்மளாம் பாவம்டா, நம்மளாம் வயசாகும் ஒரு நாளில். நம்ம பேர பிள்ளைங்களாம் சொல்லுங்க, கதை சொல்லுவோம், எங்கள் சாம் பாஸ்டருக்கு கால் ஒரு மாதிரி இழுத்துக்குது, அதனால எங்களுக்கு லீவு வேணும் அப்படின்ட்டு என் பேர பையன் பேத்தியெல்லாம் சொல்லுவாளுங்க. ஆமென். என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எல்லாம் நடக்கிறது தானே. அப்போ யோசனை என்ன கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். எப்ராஹிம் மலை தேசத்துலேருந்து அது எத்தனை பேர் வந்தாங்களாமா? ஒருத்தனுக்குரிய ஆசீர்வாதம் வேணும் கேட்கல, தலைவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். எலிசா எனக்கு எலியாவுடைய வல்லமை எத்தனை வேணும்? 2 கேட்டா தலைவர் எதை கேட்கிறாரு? 2 ஆளுக்குள்ள வல்லமை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படிதான் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மேல உன் கண்ணு இன்னைக்கு வரைக்கும் போல. வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், சபைக்கு ஒரு நாள் கூட விடாம வைராக்கியமா நான் ஆண்டவரை தேடி போகணும். எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் நான் ஓடுவேன், என் ஜெபத்தினால நான் ஆலயத்தை அலங்கரிப்பேன், என் ஜெபத்தினால ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்ற ஒருத்தருக்கு கூட அந்த எண்ணம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன எண்ணம் தான்? உலகத்தின் ஓட்டம், உலகத்தின் காரியம், உலகத்தின் இதை பார்க்கலாம். யாரு பாப்பா? எப்பா பலத்தின் மிகுதினால வாழ போறது 80 வருஷம் தான். 80 வருஷம் வரைக்கும் தான் உன் புருஷன் பொண்டாட்டி உன் பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். உன் மரஞ்செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நீ கட்டின வீட்டுக்கு மாற்றி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியன் பெயிண்ட் அடி, இதெல்லாம் சும்மா அது கலர் போவோம், பெயிண்ட் அடிப்போம், நகை போவோம், அதை செய்வோம், இதை பண்ணுவோம். ஐயோ, இது 80 வருஷம் வரைக்கும் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஓட்டம் இருக்கு பாரு. அதுக்கப்புறம் ஓட்டத்துக்காக இன்னைக்கு நீ வாழ்றியா இல்லை? எனக்கு 80 வருஷம் வரைக்கும் ஓட்டம் போதும் ஆண்டவரே. நான் பெயிண்ட் அடிப்பேன், நான் தண்ணி ஊற்றுவேன், நான் அதை செய்வேன், என் மச்சினியை போய் பார்ப்பேன், என் தோட்டம் துறவுக்கு போவேன். கர்த்தர் சொல்றாரு, எலிசாவுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஆசை இல்லை. மலை தேசத்துலேருந்து 2 பேர் வந்திருக்கிறான். அவனுக்கு என்னத்தையாவது தாங்கன்னு சொல்லி பொய்க்கு மேல பொய் சொல்லி லாஸ்ட்ல யாரை இழுத்து விட்டாரு? எஜமானன் என்ன பண்ணாரு? எங்களை அனுப்புனாரு. எவ்வளவு பெரிய துணிகரம் வந்துருச்சு பாரு. பாவத்திலே நீ சுதாரிச்சுக்கிட்டனா நீ ஒன்று ஆண்டவர் விட்டுருவாரு. சிலரெல்லாம் திருந்த மாட்டான். அந்த துணிகரம் வர வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டம் எட்டும் பாரு. சொல்லி முடிக்கிறேன் கேஎஸ்ஏ எப்படி போனாருன்ட்டு. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய் சொல்லி லாஸ்ட்ல என் எஜமானன் தான் என்ன பண்ணாரு? எங்களை அனுப்புனாரு. அப்போ மண்டையில யோசிச்சது 2வது பொய்யா என்ன பண்ணுச்சு? பாவத்துக்கு மேல பாவம் சிலர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை பலமுறை நான் எச்சரிச்சிட்டேன். உன்னை பலமுறை நான் என்ன பண்ணிட்டேன்? சாம் எச்சரிக்கல, தேவன் எச்சரிக்கிறார். உங்ககிட்ட பலமுறை நான் எச்சரிச்சிட்டேன். நீ இது பண்றது எனக்கு பிரியம் இல்லை, நீ தப்பு பண்ற. நீ நினைக்கிற நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணலையே, நான் ஒன்றும் வேசித்தனம் பண்ணலையே, நான் ஒன்றும் களவு செய்யலையே. ஐயோ, அது வேற. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி கிட்ட நான் பேசும்போது நல்லா அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவருக்காக நல்லா ஊழியம் பண்ணேன் பாஸ்டர், நல்லா ஊழியத்துக்கு போனேன், நல்லா இது பண்ணேன், நல்லா ஆண்டவருக்காக நான் எழுப்பி பிரகாசித்தேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், சர்ச்சுக்கு போய் ஒரு 7 வருஷம் ஆச்சுன்னாங்க. இந்த நம்ம சிம்பிளாக போன வாரம் போல பாஸ்டர் மாதிரி எப்படி சொல்கிறாங்க? சர்ச்சுக்கு போய் எத்தனை பேர் தப்புன்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். பாஸ்டர் தப்பு தான் பாஸ்டர். 7 வருஷம் ஏமா 7 வாரம் இல்லை 7 வருஷம் தப்பு தான். கை தூக்குங்களா, வலையெல்லாம் தருவாருவோம் கையில். சரி, 1 வாரம் போலனாலும் தப்பு தான்றவங்க என்ன ஒரு மாதிரி பம்முது? சிலர்கள் கையே வரலையே. சரி, மனசு ஏத்துக்க மாட்டேங்க. பாத்தியா, பாட்டில் ஃபுல்லா ஊத்தி உனக்கு விஷத்தை நான் பாலில் கொடுத்தா நீ பண்ணுமோ? ஒரு சொட்டு ஊத்தி கொடுக்குறேன், ஒரு சொட்டு தான் சிஸ்டர் குடிங்க அப்படின்னா எப்படி குடிப்ப? எனக்கு தெரியுது உன் காதுக்குள்ள சத்தம் போகுது, ஆனா என்ன நீ பார்க்க மாட்டேங்கிற. உன் காதுக்குள்ள சத்தம் போது என்ன நீ சிலர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இதுல ஒரு இழப்பும் கிடையாது. எனக்கு இதுல இதே கலிகுலத்துல நான் வாழுவேன்,
என் பிள்ளைங்க இதே கலிகுலத்தில் வளருவாங்க, பல தேசங்களுக்கு ஆண்டவர் நடத்துவார், பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். உன் கண்கள் எல்லாம் பார்க்கும், எங்கே இருந்தாலும் உன் கண்கள் பார்க்கும். ஆனால் அன்னைக்கு இது தப்பு நீ நினச்சிட்டு இதில் உட்காந்துட்டு இருப்பேன்னா நீ நினைப்ப தப்பு பண்ணிட்டோம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உன்னை ரொம்ப அப்படிலாம் நான் உன்னை சாஃப்டாக எச்சரிக்கிறேன். என் கர்த்தர் உன்னை கொஞ்சம் மட்டாக எச்சரித்து என்ன பண்ணுறாரு, உன்னை அனுப்புகிறாரு. உலகத்துக்குரியதுக்கு மேலேயே நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காத, தேவனுக்குரியதை நீ ஆசைப்பட்டு. நீ நினைக்கிறான் சாட்சியாக தான் இருக்கிற, நீ தைரியமாக மார்த்தட்டிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கிறிஸ்தவ தான், நான் சர்ச்சை விசுவாசி, நான் ஆண்டவருடைய பிள்ளை தான்ட்டு நீ சொன்னா போதாதுமா. தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றாரு. என் உத்தமன் மேல நீ கண்ணு வச்சியா, அவன் நீதிமான். தாவீதை குறித்து சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். என்னைக்கு அந்த பேர்லாம் நீ வாங்க போற? பத்திரத்தில் மட்டும் உன் பேர் வரும்னு ஆசைப்படுறல்ல, பத்திரத்தில் மட்டும் என் பேர்ல வாங்குங்க, என் பேர்ல இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, அதை மட்டும் ஞானமா வாங்கிக்கிறோம். என்னைக்கு பரலோகத்தில் உன் பேர் வாங்கி உறுதி இருக்குதா? பரலோகத்தில் என் பேர் இருக்குயா? பரலோகத்தில் என் பேர் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். உறுதி இருக்குதா? சாட்சி இருக்குதா? ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீ கர்த்தர் சொல்றாரு, உன் சாட்சி நீ கெடுக்காத, உனக்கு கடைசி டைம். நீ நினைக்கிற உன் சுயத்தில் ஓடிடலாம், நீ நினைக்கிற உன் பலத்தில் ஓடிடலாம் நினைக்கிற, இது இல்லைன்னா எனக்கு வேற சர்ச்சை நீ நினைக்கிற. எங்கே போனாலும் இயேசு ஒருத்தர் தான். பாஸ்டர் வேணா மாறுவாங்க, பாஸ்டர் வேணா மாறுவாங்க, உபதேசம் வேணா மாறும், நான் ஒரு மாதிரி பேசுவேன், இன்னொருத்தர் ஒரு மாதிரி பேசுவேன். சத்தியம் ஒன்று தான், நல்லா கேட்டுக்கோ, சத்தியம் ஒன்று தான். எங்கே போனாலும் இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது பாயிண்ட்லையும் நான் அவுட்டுன்றவங்க கையை உயர்த்து. செகண்ட் பாயிண்ட்லையும் நான் அவுட்டுன்றவங்க எம்மாடி நிறைய பேர் நல்லா இருக்கு. புரியுதா? நான் ரெண்டாவது பாயிண்ட்லையும் அவுட்டு தான் பாஸ்டர். ஆண்டவர் கை தூக்குறவங்கெல்லாம் ஒத்துக்கொள்றாங்கப்பா. உண்மையாக கை தூக்கணும், மேலே கை தூக்கு, சும்மா அப்படிலாம் கை தூக்கக்கூடாது. அவுட்டு தான். சரி, என்ன பண்ணுவார்? ஒப்பு கொடுத்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, மூணாவது சொல்லவா முடிச்சிருவா? ஒரு மாதிரி ஹார்ட்லாம் வலிச்சு வீங்கின மாதிரி தெரியுது எனக்கு. ஆமென். சரி, மூணாவது சொல்லி நான் முடிக்கிறேன். சரிங்களா? யாரும் ஜெபம் பண்ண வரலனாலும் பரவாயில்ல, டக்குன்னு வேற ஏறி ஓடிடுங்க. சத்தியத்தை கேட்டாச்சுல்ல, சத்தியத்தை கேட்டாச்சுல, இதுதான் தீர்க்க தரிசனம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை சொல்லுங்க? ஆல்ரெடி ப்ராஃபஸி வந்துகிட்டே இருக்குது, ஆல்ரெடி ப்ராஃபஸி வந்துகிட்டே இருக்கு. யார் சொல்றீங்க? சரி, முடிஞ்ச பிறகு டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, ஓடிடுங்க. சின்ன பிள்ளைங்களா வசனம் கேட்குறீங்களா இல்லையா? புரியுதா? இல்லை எங்களுக்கு சண்டே கிளாஸில் தனியாக சொல்லுவாங்க, சாமுவேல் தாவீது கல் எடுத்துக்கொண்டு ஓடினான். அதுதான் எங்களுக்கு புரியுன்னு இருக்கீங்களா? இல்லை எங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறீங்களாடா? புரியுதாடா உங்களுக்குலாம்? டேய் புரியுதாடா? உலகத்துக்கு முன்னாடி ஒன்று ஆண்டர் என்ன பண்ணுவார்? அடிப்பார். சரியா? மனுஷனை தேடி உனக்கு எது ஃபேண்டு சட்டை வேணும்னாலும், உனக்கு நல்ல ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னாலும், டே கேட்குறீங்களாடா ஜெனிஃபர் கேட்குறியா? உனக்கு என்ன டெய்ரி மில்க் சாக்லேட் வேணும்னாலும், எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து வருவார், லாலிபப் வாங்கிட்டு வரான்னு கேட்கக்கூடாது, ஏசப்பாட்டை முட்டி போட்டு கேட்கணும். புரியுதா? நான் பெல்ட் வரைக்கும் நான் ஏசப்பாட்டை தான் கேட்டிருக்கேன். நான் பைபிள் காலேஜ் போகும்போது நான் பெட்டி கூட எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டதில்லை. இன்றைக்கி பசங்களுக்குலாம் நல்லா செழிப்பை வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டோம். அன்னைக்கு இப்படிலாம் செழிப்பு கிடையாது. எனக்கு பெட்டி கூட நான் யார்கிட்ட தான் கேட்டேன். எங்கள் அம்மா அப்பாட்ட வாய் தரது, எனக்கு நான் கேட்காமலே எனக்கு வரும்னு எனக்கு எல்லாமே தெரியும். எங்கள் அம்மா அப்பா செய்வாங்க. ஆனாலும் ஒரு வயிறாக கேட்டது, கேட்கக்கூடாது, நீ வாய் தரது என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏசப்பாட்ட கேட்டேன், எனக்கு ட்ராலி பெட்டி வேணும். என்ன பெட்டி? இன்னைக்கு வீட்டில் ப்ளூ கலர் பெட்டி, சின்ன பெட்டி இருக்கலாமா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தந்த பெட்டி, ட்ராலி பெட்டி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எந்த ட்ராலி தெரியும்? எங்கள் அம்மா அப்பாவுக்கு ட்ரங்கு பெட்டி தான் தெரியும். ஆனால் ட்ராலி பெட்டி வாங்கிட்டு வந்து தந்தாங்க. எப்படி தந்தாங்கன்னு தெரியல, ஆண்டவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. என் பிள்ளைக்கு ட்ராலி பெட்டி கேட்டிருக்கான், போய் வாங்கி கொண்டு கூடு. லெதர் பெல்ட் கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன லெதர்ன்னு தெரியுமா? கொடுத்தாங்க. செமஸ்டர் லீவுக்கு வர எங்கள் அம்மா கொடுத்தாங்க. எப்பா அதாடா உனக்கு ஒரு பெல்ட் வாங்கினாண்டா, பார்த்தா லெதர் பெல்ட். வாவ். ஆமென். புரியுதா நான் சொல்றது? அப்போ எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, மூணாவது, சரிங்களா? சாட்சி எல்லாம் சொல்லுங்க. சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழணும். சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழணும். இன்னிலேருந்து நான் ரொம்ப கருத்தா இருப்பேன். என் சாட்சி கெட்டு போறதுக்கு என் மண்டையில தேவையில்லாத யோசனை வந்தோன்னே இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு சொல்லுவேன்.
சொல்லுங்க பாப்போம். என் சிந்தனையில தேவையில்லாம ஏய் நீ கொஞ்ச நேரம் டிவி பாரு சொன்னா இயேசுவின் நாமத்துல போலாத பேச சொல்லி தட்டி விடணும் டிவியை. என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. தட்டி விடணும். டபார்னு என்ன பண்ணிடணும்? தட்டி விடணும். அதோடய பாவம் செய்ய மாட்டேன்ல. ஆமென். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, உங்க சிந்தனையை பார்த்துக்கணும், உங்க வாயின் வார்த்தைகளை எல்லாம் கவனித்துக்கணும். மூன்றாவது, நாகமான் இந்த கேயாசு செய்த காரியம். இப்போ 2 பேருக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், எல்லாம் கவனிக்க. 2 பேருக்குள்ளத எல்லாம் வாங்கிட்டு வேக வேகமா ஓடி நேரம் எங்க போன வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் வலிக்கும், கேட்டுக்குங்க. என்ன சொல்லுங்க? ஒளிச்சு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒளிச்சு வச்சுக்கிட்டான். ஏன் நேரம் கொண்டு போக வேண்டியதானே? எலிசா பார்க்கட்டுமே, கொண்டு போக வேண்டியதானே? நான் போய் கேட்டேன், எனக்கு பேண்ட் சட்டெல்லாம் இல்லைங்க. இப்போ என்கிட்ட வரான் ஒரு தம்பி வரான், ராமதாஸ் வரான், பாஸ்டர் எனக்கு வந்து ஒன்று இல்லை, நான் வாங்கிக்கிட்டேன், தப்பா பாஸ்டர்னு கேட்டால் நான் சொல்லுவேன், சரி இருக்கட்டா, ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். எலிசா கிட்ட போய் எனக்கு ஒரு போர்வை கூட இல்லை, உங்கள் கூட வந்து என் போர்வெல்லாம் என்ன ஆகிட்டு கிழிஞ்சு போச்சு, நீர் தான் போர்வை வாங்க மாட்டேங்கிறீர், எனக்காவது ஒரு போர்வை கிடச்சிது, நான் போய் வாங்கிக்கிட்டேன்னு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி ஆசைப்பட்டுட்டா போ அப்படின்னு விட்டுருப்பாரு. ஆனா இவனுக்கு தெரியுது இது தப்புன்னு தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? சத்தமா சொல்லு. தப்புன்னதுனாலதான் ஒளிச்சு. ஏன் சில நேரம் உங்க வீட்டுக்காரர் தெரியாம கொஞ்சம் பணத்தை ஒளிச்சு வைக்கிறீங்க? நீங்க நல்லவங்க, ஆபத்து காலத்தில் நல்ல சகோதரிகள். ஏன்னா உண்மை, ஆபத்து காலத்துல உதவுமே அப்படின்னு சொல்லி வைப்பீங்க. நிறைய பேர் ஆண்களுக்குலாம் அது கை கொடுத்துருக்கு. ஆனால் சில சொல்லும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சு யாருக்கு கொடுக்குறா? ஆமாம், இவர் ஒரு தினமும் பாக்கெட்டில் 10,000 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டார் இவர். அதில் 5,000 ரூபா ஒளிச்சு ஒழிச்சு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ சில நேரத்தில் நம்ம ஒளிச்சு வைப்போம், பார்த்துருக்கீங்களா? ஒளிச்சு சில காரியங்களை செய்வோம். மனுஷனுக்கு ஒளிச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒளிச்சு. மனுஷன் எந்திரியா, நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கதை பேசிக்கிட்டே இருப்பான், நல்லா இருக்கிற தம்பி, நல்லா இருக்குறா அப்படின்னு பேசிட்டு இருப்போம். திடீர் யாராவது அப்படி போவாங்க, உடனே அது சவுண்ட் என்ன ஆயிரும், உடனே அவனுக்கும் கேட்டிருக்காது, எனக்கும் புரிஞ்சிருக்காது, ஆனால் அப்படின்னு பேசுது. அது என்ன? ஒளிச்சு பேசுறது. பார்த்துருக்கீங்களா? இப்போ ராமமாவும் ஸ்டெல்லாஸ்டரும் நல்லா பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நம்ம அன்னதாய்ஸ்டர் வந்துடுவாங்க, சுசிலாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. போனோன்னா ராமமா யார் கதை பேச ஆரம்பிச்சிடும்? நீ வந்தல்ல, நல்ல வேலை, எப்பா இப்போ போனாலே அம்மா சிரிக்க மட்டும்தான் செய்வோம், மனசு ஃபுல்லா. ஆமாம், தப்பா எடுத்துக்காதீங்கன்னா, சும்மா என்ன உதாரணத்துக்கு. உடனே ராமம்மா போயிடுவாங்க, அன்னதாயிஸ்டர் அப்புறம் ராணிஸ்டர் வருவாங்க. எப்பா யார்கிட்ட படம் இந்த ராமுக்கிட்ட மட்டும் நின்ன பண்ணிடாத, இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தாடி. ஆனா திருப்பி 2 பேரும் வருவாங்க, மறுபடியும் எல்லாரும் சிரிச்சு பேசுவாங்க. நல்லா இருக்கியா? இப்படி பண்றாங்களா இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, நம்மளை பத்தி பேசல பாஸ்டர், நம்மளை பத்தி பேசல. சரி கவனிங்க. அப்போ சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? ஒளிச்சு இவன் நேர போய் என்ன பண்றான்? எல்லாத்தையும் ஒளிச்சு. அது என்னையா பிரயோஜனம்? நாளைக்கு அவன் போய் சால்வையை போட்டுட்டு வந்தா எலிசா யாரு என்னன்னே தெரியாம நடந்துக்கிட்டான். எலிசா வந்து வேற லெவல். அவரு உள்ளுக்குள்ள மறைச்சிக்கிட்டு வெளியே கோட்டு போட்டு வந்து நின்னாலும் கரெக்டா அடிப்பார். டே உள்ள ரோஸ் கலர் போர்வையை போத்திட்டு வந்திருக்கிற பாரு. இவன் எதுக்கு அது யூஸ் ஆகும்? அது சிலர்லாம் நிறைய ஒளிச்சு வச்சிருக்கிற, அது யூஸே ஆகாது. ஹலோ, நிறைய இங்க வராம ஒளிச்சு வைக்குது, நிறைய எங்க வராம தசம பாகம் கொடுக்காம நீ ஒளிச்சு வைக்கிற. ஆண்டவர் பேசினார், இப்படிதான் பேசினேன், இதை தான் நான் பேசினதான் பேச முடியும். என்ன? நான் உன்னை பாவத்தை ஒளித்து வைத்தாய், நீ அசுத்தத்தை ஒளித்து வை. நான் எதை பேசணும் அதை தான் பேச முடியும். ஆமென். நீ இச்சையான காரியங்கள, அதுவும் சத்தியம்தான். ஆனால் அது இப்போ என்கிட்ட பேச சொல்லலை ஆண்டவர். என்கிட்ட பேச சொன்னது என்ன சொன்னார்னா, காணிக்கை பெட்டியை காமிச்சு, தம்பி எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க போடாம ஒளிச்சு வைக்கிறான். அவன்கிட்ட சொல்லு, எதுவும் உதவாதுன்னு சொல்லுனாரு. உன் 10,000 ரூபாய் சம்பளம் வருது, 10,000 ரூபாய் சம்பளத்துல 1,000 ரூபாவை கொண்டு நீ வைக்காம நீ ஒளிச்சு வைக்கிற. என்ன பண்ற? சில நேரம் பொண்டாட்டிங்களுக்கே தெரியாது, மனைவிமார்களே தெரியாது கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறான்ட்டு. உண்மையா இல்லையாங்க? உண்மையா இல்லையா? எவ்வளவு வாங்கிட்டு வராருன்னு சில சகோதரிகளுக்கும் தெரியாது. என்ன இவ்வளவுதான் கிடைச்சதோ, அவரும் பாவமா சொல்ல, இவ்வளவுதாம்மா கிடைச்சது,
ஐயோ என் வீட்டுக்காருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளிச்சு வைக்கிற எண்ணி பார்த்து ஒன்று கூட உனக்கு உதவாது. அல்லேலூயா.